காம்பினேஷன் வித் சிஎம் சார், சிஎம் ஜோசப் விஜய், அந்த வேர்டுக்காக தான் படத்துக்கு வந்தோம். என்ஜாய் பண்ணோம். சூப்பரா, வேற லெவல், வேற லெவல், சான்ஸே இல்ல. பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். ரசிகரா லாஸ்ட் படம் சொல்லி வருத்தமா இருக்கு. இருந்தாலும் அவர் சிஎம்மா நாட்டுக்காக நிக்கும் போது ஹாப்பியா இருக்குண்ணா. சோ அது அப்பார்ட் ஃப்ரம் சினிமாஸ், இப்போ வந்து அவர் நமக்காக விட்டுட்டு வந்ததை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். நிறைய ஃபைட் சீன் இருக்கனால அப்படி சொல்லியிருக்காங்க. சின்ன குழந்தைகள் வந்து ஓடிடி ரிலீஸ்ல பாத்துக்கலாம். நிறைய ஃபைட் சீனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. மத்தபடி படம் செம்மையா இருக்கு. ஃபேமிலியோட வந்து என்டர்டைன்மெண்டா ஜாலியா பாத்துட்டு போலாம். எல்லாருக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் இந்த படத்துல கொடுத்திருக்காங்க. எல்லாரோட ரோலுமே முக்கியமான ரோல் தான். எல்லா படம் அந்த 3 மணி நேரம் போனதே எங்களுக்கு தெரியல. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இந்த லாஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ செம்மையா இருந்துச்சு. தளபதி படம் என்னைக்கும் மாஸ் தான். என்ன கொஞ்சம் லாஸ்டா போட்டு ரொம்ப ஹெவி ஹார்ட்டடா பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 25 இயர்ஸ்க்கு மேல அவரை பார்த்து வளர்ந்தவங்க. கஷ்டமா இருக்கு. பட் we are so proud to have him as a CM சார். சார் அந்த மாதிரிலாம் இல்ல சார். ஃபேமிலியா பாக்குற குழந்தை பேசினதையும் பாக்குறீங்கல்ல. குட் சார். எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பட் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சிஎம் சார், we miss you a lot. மிஸ் யூ அண்ணா. சூப்பரா தான் இருக்கும். என்ன இதுக்கப்புறம் எந்த படமும் வராது. தளபதி ரொம்ப மிஸ் பண்றோம். மிஸ் யூ தளபதி, மிஸ் யூ அண்ணா. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் அப்பெல்லாம் இல்ல. சொல்றவங்க சொல்லதான் செய்வாங்க. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதே எங்களுக்கு கிடைச்சிச்சு. தளபதி மூவினா எப்பயுமே எங்களுக்கு ஸ்பெஷல் தான். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தானே வந்திருக்காங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. பட் லாஸ்ட் டைம்ன்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கடைசியில அவரோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இருக்க பிலிமோட கிளிப்ஸ் எல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுதான் ஒரு வருத்தம். ரசிகரா அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இனிமேட்டு. அவ்வளவுதான் சொல்றது. ரொம்ப 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 ஹாப்பி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள்ல ஒருத்தர் தானே சிஎம் ஆயிருக்காரு. அதனால ரொம்ப ஹாப்பி. நான் படம் வேற லெவல். ஆனா படத்துல ஒவ்வொரு சீனுமே எல்லாம் பகவத் கேசரின்னு சொல்லி சொல்றாங்க. பகவத் கேசரிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இதுல வந்து தளபதி படம், பக்கா மாஸ் தளபதி படம். ஒன்லி தளபதிக்காகவே எடுத்த படம் மாதிரி. வினோத் வந்து நல்லா தளபதியை வந்து செதுக்கி இருக்கிறாரு. தளபதியே ஆல்ரெடி மாஸ் பண்ணுவாரு. அவருக்கு ஏத்த மாதிரி சுச்சுவேஷனான சீன்லாம் வச்சு படத்தை வேற அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டு வேற லெவல் பண்ணிருக்காங்க. தளபதியோட டான்ஸ் இப்ப இல்ல எப்பயுமே நின்று பேசும். அப்ப மாண்புமிகு மாணவனா இருந்தவர் இப்ப சீஃப் மினிஸ்டர் ஆகி உயர்ந்திருக்கிறாரு. எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாரோ அதுக்கு காரணம் வந்து அவரோட விடாமுயற்சி, தன்னம்பிக்கை தான். அவரு இன்னும் மென்மேலும் வருவாரு. அவருக்கு உறுதுணையாக நாங்க ரசிகர்கள் அனைவருமே ஒற்றுமையா இருந்து அவருக்கு உண்டான இதை அவர் சொல்ற மாதிரி அவரை பின்பற்றி நாங்க வழி நடத்துவோம். அவர் மாதிரியே நாங்களும் அவர் என்ன மைண்ட் செட்ல இருக்காரோ அந்த மைண்ட் செட்ல அவர் சொல்ற நல்ல விஷயங்களை கேட்டுக்கிட்டு நாங்களும் நடைமுறைப்படுத்துவோம். உண்மையா ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா என்ன இதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது. அது ஒண்ணுதான் கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. கடைசி 2 நிமிஷம் அந்த லாஸ்ட் ப்ரோமோ மாதிரி ஒண்ணு போட்டாங்கல்ல லாஸ்ட் டைம், அதுதான் சத்தியமா அழுக வந்துருச்சு. என்ன இதுக்கப்புறம் தளபதி ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது. தளபதி ஃபேன் இவன். இப்பவே ஒரு போஸ்ட் விட மாட்டான். தளபதி போட்டோ பார்த்தாலே எங்க பார்த்தாலும் கை காட்டிடும். பாக்குறதுனால தலையை பிடிச்சி திருப்பி வச்சு காமிக்க வைப்பாவ. என்ன இதுக்கப்புறம் என்ன தியேட்டர் நிர்வாகிகளுக்குலாம் கேட்கறது ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னாக்கா, வருஷம் இனிமேட்டு எப்பயும் போல பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்ஜான்லாம் வருது. அதே போல மற்ற நடிகர் படம் ரிலீஸ் பண்ற மாதிரி தளபதியோட படம் ஏதாவது ஹிட்டான படத்தா இல்ல ஹிட் ஆகாத படம் ஏதோ ஒண்ணு தளபதியோட ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, வெரியன்ஸா இருந்தாலும் சரி, கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி ரீரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா இதே போல ஆதரவு எப்பயும் கொடுக்கற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். பாலியா காண்டி எடுக்க படம் கிடையாது. இது தளபதி காண்டி எடுத்த படம். இது வந்து தளபதி படம். இது வந்து லாஸ்ட் ஒன் டைம். ஆமா, கடைசி படம். வெயிட்டா தான் இருக்கு. படம்னா இதான் படம். ஹாலிவுட்டே மிஞ்சிட்டாங்க. அவெஞ்சர்ஸ் தெரியுமா? அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி கடைசியில் அச்சு சூப்பரா பண்ணியிருக்காரு. முன்ன நாளைக்கு எப்படி நல்லா இருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆப்வியஸ்லி இது தளபதி படம். ஸோ ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் மூவி. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா கொஞ்சம் வேற மாதிரி. ஐ மீன் இப்போ எப்படி வந்து பராசக்தி அந்த ஒரு கட்சிக்கு வந்துச்சோ, எப்படி துரந்தர் வேற ஒரு கட்சி இது பண்ணுச்சோ, இந்த மூவி ஆப்வியஸ்லி விஜய்க்காக இருந்திருக்கும். பட் இப்போ ரிலீஸ் ஆடுறது வந்து எப்படின்னா, அது சிஎம் ஆக்கிட்டு சும்மா விட்டுருந்தாலே சும்மா இருந்திருப்பாங்க.
நல்லா சும்மா இருக்கிற நோண்டி சிவாஜி ஆக்கின கதையா சிஎம் ஆக்கி படத்தை ரிலீஸ் பண்ண வச்சது அது அப்படிதான் யூனிவர்ஸ் ஒர்க் ஆகும். படம் வந்து முன்னாடி ஏன் விடல, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏன் விடல, அதோட தாக்கம் நம்மளுக்கே தெரியும் எவ்வளவு இருந்துச்சுன்னு. கண்டிப்பா அதுக்கான ரீசன் இருக்குதுல, சும்மாலாம் இல்ல. ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு கண்டிப்பா பெண்கள் எப்படி வெளியே வரணும், எவ்வளவு வந்து பயத்தை வெளியே விடணும், மெயினா அதுதான். பயம் எப்படி வெளியே விடணும், யார் எங்க போனாலுமே அதை வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. குழந்தைங்களுக்கு வந்து அந்த பேட் ஹேபிட்ஸ், பேட் டச் பண்றாங்கல்ல, அது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் யார்கிட்ட நீங்க போய் அதை எடுத்து சொல்லணும், அந்த மாதிரி அது வந்து நல்லா சொல்லியிருந்தாரு. அது எல்லாமே சீரியஸா. ஆமா ஆமா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து கேசரி பார்த்துட்டேன், ஆக்சுவலி தெலுங்குல பார்த்தேன். அதே மாதிரி இருக்கும் அந்த வெர்ஷன்ல தான் நான் வந்தேன். சத்தியமா அப்படி கிடையாது. நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு அவங்க சொன்ன மாதிரி அவர் சொல்ல வந்து ஜனநாயகன் சொல்றாரு, எப்படி ஒவ்வொரு மக்களுக்கும் இது போய் சேரணுமோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஹெச் வினோத் மாஸ் பண்ணிட்டாரு உண்மையிலே.